வரும் பொழுது எப்பவுமே எதிர்பார்ப்போட கூட இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதிர்பார்ப்போட கூட இருக்கணும். எதிர்பார்ப்போட கூட இருக்கணும். ஏன்னா யார் பேச போறது தெரியுமா? மனுஷனுடைய முகத்தை பார்க்கவோ அவன் சத்தத்தை கேட்கவோ தெய்வ ஜனம் இங்கே கூடி வரவில்லை. கர்த்தர் உங்களோட கூட பேச போகிறார். ஆமென். ஆமென். யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. யார் பேச போகிறா? கர்த்தர் பேச போகிறார். யாருக்கு பேச போறாரு? யாருக்கு பேச போறாரு? எனக்கு பேச போகிறார். நமக்கு சொல்லாதீங்க, எனக்கு. Yes. If you personalize the word, that word will belong to you. Yes. Amen. And that word will work in you. Work in you. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யும். Amen. நம்ம யாரோ பேசுறாங்க, ரெண்டு பேரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சென்னையில இருந்து வந்து இந்தியால இருந்து வந்து பேசுறாங்க, யாருக்கோ பேசுறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்ல தூக்கம் வரும். இல்லப்பா, எங்க ஜனங்க எதிர்பார்ப்போட கூட வந்து. ஆமென், ஆமென். பட் கர்த்தர் பேச போகிறார், எனக்காக தான் பேச போறாரு அப்படின்னு சொல்லி if you start believing, you will be the most attentive person in this whole church. Amen. You will attentively listen to God because you believe the word is coming to you. Yes. Amen. ஆமென். இன்றைக்கு நாங்கள் வரும்பொழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொன்னாரு. அதுல I just want to start with a verse from the Bible. யோபு 9ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனம். The book of Job 9 and 19 உடைய ஸ்டார்டிங் மாத்திரம் தான் நம்ம பார்க்க போறோம். பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர். பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர். இங்கிலீஷ்ல அந்த ஒரு லைன் மட்டும் யாரா சத்தமா வாசிக்க முடியுமா? Job 9 and 19. Anybody? You have it? சத்தமா வாசிங்களா? If it is a matter of strength, indeed he is strong. If it is a matter of strength, indeed he is strong. Hallelujah. Hallelujah. பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர். Amen. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பலத்தவர். Amen. He is a rock. Yes. He is the strong foundation. Amen. He is the solid rock. Amen. On which we are standing. Yes. Hallelujah. நாங்க அடிக்கடி சொல்வோம், அந்த பீச்சுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு அலை அப்படி அடிச்சு அப்படி உள்ள போச்சுன்னா உங்க கால் கீழே இருக்கிற மண் என்ன ஆகும்? அழகா சரிஞ்சு உள்ள போகும் இல்ல? பிகாஸ் இந்த இடத்துல கொஞ்சம் நிறையவே போயிருச்சு, நானும் பார்த்தேன் அது. ஏன்னா அவங்க கொஞ்சம் வெயிட். அப்ப உங்க கால் கீழே இருக்கிற மண்ணு லூஸ் சாண்டா இருக்கிறதுனால ஒரு அலை வந்துட்டு போன உடனே the sand sinks. Your feet will sink too. கரெக்டா? ஆமா. இன்னைக்கு அப்படிதான் அலை மாதிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் சிங்க் ஆகும். கரெக்டா? பட் ஆண்டவர் பலத்தவர்னா he is the solid rock on which you are standing. ஆமென். அப்போ ராக் மேல நிக்கிறீங்க, ஒரு அலை வந்துட்டு போனாலும் ஒன்னும் ஆகாது உங்களுக்கு. அலை எத்தனை வேணாலும் வரட்டும், அலை எவ்வளவு நான் வரட்டும், அலை எவ்வளவு வேணாலும் வரட்டும், ஆனால் நீ நிற்பது கண்மலை, ஆனால் உன் கால்களை உறுதிப்படுத்துவது அவருடைய வேலை. ஆமென். நீ நிக்கிற இடம் கண்மலையா மாத்திரம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அலைகள் ஓய்வதில்லை என்பதை நாம் அறிவோம், பிரச்சனைகள் ஓய்வதில்லை என்பதை நாம் அறிவோம். ஆனால் நான் நிற்கும் இடம் கண்மலையாக இருக்கும் என்றால் அந்த கண்மலையான கர்த்தர் நம் கால்களை உறுதிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஏன்னா he is our rock. ஆமென் சொல்லுங்களேன். he is our rock, a solid foundation. ஆமென். நான் பேசிக்கலி ஒரு டென்டிஸ்ட். ஓகேவா? நான் finish my dentistry. அப்போ என்ன ஆகும்னா பல்லு ஒன்று மிஸ் ஆகுதுன்னு வைங்களேன். இஃப் ஒரு பல்லு எடுத்துட்டோம் மிஸ் ஆகுது அப்படின்னா அந்த பல்லை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக we have a technique. ஓகே, அந்த டெக்னிக் என்ன டெக்னிக்னா we take the support of the பக்கத்து டூத்து, பக்கத்தில் இருக்கிற ஒரு டூத்தை நம்ம சப்போர்ட்டுக்கு எடுத்து அந்த டூத்தினுடைய சப்போர்ட்டில் இல்லாத ஒரு பல்லை நாங்கள் ஃபேப்ரிகேட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு வேளை யூ மைட் ஹாவ் எக்ஸ்பீரியன்சஸ், நீங்கள் பல்லு கட்டியிருக்கலாம். சம்டைம்ஸ் இஃப் யூ வாண்ட் அ பிக்கர் சப்போர்ட் வி டேக் த சப்போர்ட் ஆஃப் 2 teeth. நடுவில் ஒரு பல்லு மிஸ் ஆச்சுன்னா பல்லுக்கு இந்த பக்கமோ அந்த பக்கமோ என்ன பல்லு இருக்கோ அதை சப்போர்ட் எடுத்து நடுவில் இருக்கிற பல்லை ரீப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். சப்போர்ட் எடுக்கிற பல்லு ஸ்ட்ராங்காக இருந்தால் சப்போர்ட் எடுப்பீங்களா,
இல்ல பல்ல ஆடிக்கிட்டு இருந்தா சப்போர்ட் எடுப்பீங்களா? ஸ்ட்ராங்கான பல்ல தான் நம்ம எடுக்க முடியும். ஏற்கனவே ஆடிக்கிட்டு இருக்கிற பல்ல போய் இதை மாட்டி விட்டோம்னா இதுவும் ஆடி டமால் உள்ள விழுந்துரும். ஆமா, எக்ஸாக்ட்லி. we take the support of a strong teeth. பக்கத்துல இருக்கிற பல்லம் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா I will never choose that tooth. அப்போ உங்களுக்கு சப்போர்ட்டா நீங்க நிக்கணும்னா உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது should be the strongest of all. ஆமென் ஆமென் ஆமென். கரெக்ட்டா? ஆமென். நம்மளுக்கு strongest of all பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர். ஆமென். இன்றைக்கு அவருடைய சப்போர்ட் நமக்கு இருந்துச்சுன்னா தான் நம்மளால நிலைக்க முடியும். ஆமென் ஆமென். ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு அந்த சப்போர்ட்ட விடாம பிடிச்சுக்க போறோம். எப்படி பிடிச்சுக்க போறோம்? விடாம. எல்லாரும் சொல்ல போறோம், விடாம பிடித்து கொள்ள போகிறோம். விடாம பிடிச்சுக்க போறோம். இன்னும் ஒரு முறை அழகா சொல்லுங்களேன், விடாம பிடித்து கொள்ள போகிறோம். விடாம பிடிச்சு கொள்ள போறோம். விடாம பிடிச்சு கொள்ள போகிறோம். கால் உடைஞ்சிருச்சு, உங்களுடைய கால் நடக்க முடியல. பட் டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல என்ன கொடுப்பாங்க? ஒரு crutches கொடுப்பாங்க. For the time being, that crutches is stronger than your broken leg. That is why அந்த crutches பிடிச்சிக்கிட்டே நீங்க நடக்கிறீங்க. ஆமென். இன்னைக்கு நம்ம we are weak. வசனம் சொல்லுகிறது பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர். இன்னைக்கு அந்த பலத்தவரை விடாம நம்ம பிடிச்சுக்க போகிறோம். ஆமென். இப்படி அவரை விடாம பிடிச்சு கொண்ட 3 பேரை we would like to tell you. Yes. From the Bible. And we would like to encourage you today. Amen. Hallelujah. முதல்ல பாப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தினுடைய 46ஆம் அதிகாரம் 29th வசனம். ஆதியாகமம் 46:29. யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். அவன் கழுத்தை விடாமல் பிடித்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறான் யோசேப்பு. இந்த காரியத்தின் பின்னணியும் என்ன? யோசேப்பு தன் தகப்பனுடைய பார்வையில செல்லமானவன், அழகான பல வர்ண அங்கே அவன் தகப்ப அவனுக்கு கொடுத்து அலங்கரித்து அவனை தூரம் அனுப்புறதுக்கு மனசு இல்லாமல் செல்ல பிள்ளைய ஒருத்தனை மட்டும் வீட்டிலேயே வச்சுக்கிட்டு அவன் கூடவே விளையாடிட்டு அப்பப்போ அவனை பார்த்து செல்ல பிள்ளையே அழகு பிள்ளையே அப்படின்னு அவனை கொஞ்சிக்கிட்டே இருப்பார். மிச்சம் எல்லாரையும் ஆடு மேய்க்க அனுப்பிச்சிட்டார். இதனாலேயே அந்த ஆடு மேய்க்கிறவனுக்கு எல்லாருக்கும் இந்த செல்ல பிள்ளைய பார்த்தா கோபம். இவன் வருகிற அந்த தோரணையை பார்த்தாலே கோபம். இவனுக்கு வேற ஒரு சொப்பனத்தை வேற சாமி தந்துட்டார். என்ன சொப்பனம் பாது? அரிக்கட்டுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, ஜோசப்னுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அரிக்கட்டுகள் எல்லாம் அவனுக்கு நேரா பணிந்து கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் 11 நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் எல்லாம் என்ன பண்ணுது? இவனை பணிஞ்சிக்கிறதா நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு சொப்பனங்களையும் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இப்ப எல்லாருக்கும் இவன் மேல கோவம், இவன் மேல எரிச்சல், இவன் மேல பொறாம. என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல? தூக்கி குழியிலக்குள்ள போட்டாங்க. குழியில இருந்து விற்கப்பட்டான். he went அடிமையாய் போய் அப்பாவை விட்டு பிரிஞ்சு அடிமையா போய் எகிப்துல போய் சேர்ந்துட்டான். இன்றைக்கு யோசேப்பு ஆஃப்டர் so many years, வருஷங்களுக்கு பிற்பாடு தான் அப்பாவை சந்திக்கிறார். ஆஃப்டர் a very long time. இப்போ அடிமை இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணாரு? அடிமையை அதிபதி ஆக்கிட்டாரு. He was very faithful to God. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனை உயர்த்தி வச்சிட்டாரு. சூப்பரா உயர்த்தி வச்சிட்டாரு. ஆமென். சூப்பரா ஒரு பாட்டு உண்டுலப்பா, மைனர் ஒன்னு கூட. யோசேப்பு போல பலவர்ண அங்கி ஜொலித்ததனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு போட்டாங்க. பலவர்ண அங்கி ஜொலித்ததனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு போட்டாங்க. தந்தீங்க ராஜவஸ்திரம், அத ஒருத்தனும் எடுக்க முடியல. தந்தீங்க ராஜவஸ்திரம், அத ஒருத்தரும் எடுக்க முடியல. அடிமை என்ன
அதிபதியா மாத்தி புட்டீங்க, அடிமை என்ன அதிபதியா மாத்தி புட்டீங்க. உமை துதிப்பேன், நான் உமை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்த உமை துதிப்பேன், உமை துதிப்பேன், நான் உமை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்த உமை துதிப்பேன். பல வர்ணம் அங்கேயும் ஜொலிச்சிச்சு. பல பேர் கண்ணு போட்டு அதை தூக்கி போட்டு ஆண்டவர் ஆனா அவனுக்கு ராஜ வஸ்திரத்தை கொடுத்து உயர்த்தி வச்சாங்க. ஆஃப்டர் so many years of being away from his father. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எங்க ஐயா சொன்னார், செல்ல பிள்ளை. எங்க வீட்டில் கூட ஒரு செல்ல பிள்ளை இருக்குது. அது 1 மணி நேரம் நான் பார்க்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்பேன் பசங்கிட்ட, சின்ன பையன் எங்க, கெனானியா எங்க. I want to make sure where he is. I want to keep seeing him all the time. ஏன்னா அவன் யாரு, செல்ல பிள்ளை. எங்க வீட்டு சோஃபாவும் அவன் கலரும் ஒரே மாதிரி இருக்கும். இவன் உட்காந்துக்கினே இருப்பான், தெரியாது எங்களுக்கு. சோஃபால உட்காந்துக்கிறதே தெரியாது. அப்படியே 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 அது கூடவே ஒன்றி அப்படி காலை நீட்டின்னு படுத்துட்டு இருப்பான். எங்க நாங்க பார்த்தா அங்கதான் இருப்பார் சோஃபால. அப்ப யோசிச்சு பாருங்களேன், யோசேப்பு அவங்க அப்பாவும் அவங்க செல்ல பிள்ளையா இருந்தார்ல, எப்படி தேடி இருப்பார்ல. ஆமா, அந்த பிள்ளை அவங்க அப்பாவை எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கோம்ல. his whole of childhood and adolescence stageல தான் அவங்க அப்பா விட்டு பிரிஞ்சு போனா. அவனுடைய prime time of life fulla he would have missed his father so much. ஆமா, because he was away from the father. yes. இந்த தூரமா இருந்த காலத்துல அவனுக்கு ஏற்பட்ட வலிகளும் காயங்களும் அநேகம். yes. அவன் மனசுல அவ்வளோ ஒரு வலி இருந்தது. அவங்க அப்பா விட்டு தூரமாய் வந்த நாள் முதல் அவன் போராடி கொண்டிருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் தயவு பாராட்டினார். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த இடம் நான் நிம்மதியா இருப்பேன்னு நினைச்சா அங்க அவனை துரத்துது பிரச்சனை. ஜெயிலுக்குள்ள போனா அங்கேயும் போராட்டங்கள், நெருக்கங்கள், எல்லா இடத்துலயும் அவ்வளோ வேதனை அவனுக்குள்ள இருந்துச்சு. அவங்க அப்பாவை பார்த்த அந்த தருணம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? அவன் ஓடி போய் அவன் தகப்பனை கட்டி கொண்டு விடாம பற்றி கொண்டு அழுகுறான். He cried. அந்த கண்ணீருக்கு பின்னாடி என்னப்பா இருந்திருக்குது? அந்த கண்ணீருக்கு பின்னாடி விடாம பிடிச்சு கொண்டதுக்கு பின்னாடி ஒரு ரகசியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஒரே ஒரு ரகசியம். அவன் கட்டி கொண்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு ஓன்னு அழுகுறான். ஒரு வார்த்தை பேசவே இல்லை, ஒரு வார்த்தை பேசல. அவங்க அப்பாவும் ஒரு வார்த்தை பேசவே இல்லை. அந்த இத்தனை வருஷத்தை குறித்து தானே ஒரு கேள்வி தகப்பன் குமாரனிடத்துல கேட்கல, ஒரு புலம்பல் குமாரன் தகப்பனிடத்துல சொல்லல. ஆனா அங்க ஒரு விஷயம் நடந்தது. என்ன தெரியுமா? அவனுடைய ட்ராமாட்டிக் பாஸ்ட் இருந்தது பாத்தீங்களா? யோசேப்பு திரும்பி பார்க்கும்பொழுது அவ்வளவு வலிகள் நிறைந்த அவனுடைய வாழ்க்கை. யோசேப்பு மாத்திரம் இல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலயும் நிறைய ட்ராமாட்டிக் பாஸ்ட் இருக்கு. There are a lot of pasts in your life that have been very traumatic to you. நினைச்சு பார்க்கவே இஷ்டப்படாத நிறைய காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்னைக்கு அவன் திரும்பி நினைச்சு பார்த்தா, ஐயோ எங்க அப்பா விட்டு நான் பிரிஞ்சு வந்த அந்த நாள், குழிக்குள்ள இறங்கின அந்த நாள், சகோதரர்களால் அந்த தருணம், ஆமா நான் போய் அடிமையா போனேனே அங்க அந்த நாள், அந்த போத்திபாரனுடைய மனைவி என்னை கஷ்டப்படுத்தினாங்களே அந்த நாள், சிறைச்சாலையில போய் உட்கார்ந்தனே அந்த நாள், இதெல்லாம் நினைச்சு 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 அவன் லைஃப் இருந்தது. until a time விடாம அப்பாவை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிட்டான் பார்த்தீங்களா? அன்னைக்கு அவனுடைய ட்ராமாட்டிக் பாஸ்ட் எல்லாம் மறைஞ்சு போச்சு. ஆமென். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை நீங்க விடாம பிடிச்சிக்கிட்டீங்கன்னா you will get over your traumatic past. எஸ், ஆமென். நிறைய காரியங்களை நீங்க அப்படியே நீங்க காலங்கள் சூழ்நிலைகள் மாறி போயிருக்கலாம், ஆனால் மறக்க முடியாம உங்க இருதயத்துல இன்னும் அந்த வலிகள் பயங்கரமா இருந்து கொண்டிருக்கும். இப்போ நீங்க ஆண்டவர் விடாம பிடிச்சு கொண்டீங்கன்னா, ஆண்டவர் விடாம பிடிச்சு கொண்டீங்கன்னா உங்க ட்ராமாட்டிக் பாஸ்ட் எல்லாவற்றையும் கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணுவார். ஐ ஹேட் மெனி ட்ராமாட்டிக் பாஸ்ட். என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் சொல்லிக்கொள்ள அநேக காரியங்கள் இல்லாதபடி பழைய காரியங்கள் நிறைய இருந்துச்சு. அது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி போட்டார். எப்போ தெரியுமா? அவரை விடாமல் நான் பிடிச்சி கொண்ட போது. ஆமாம், நிறைய காரியங்கள் குறித்து எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அம்மா கிட்ட புலம்புனது உண்டு. ஏன் இப்படி, ஏன் எதனால் இப்படி, என்னை இப்படிலாம் நடத்தியிருக்கலாமே, என்னை இப்படிலாம் படிக்க வச்சிருக்கலாமே, இப்படிலாம் பண்ணியிருக்கலாமே.
எப்போ கர்த்தரை நான் விடாம பற்றி கொண்டனோ அன்னையிலிருந்து பழைய காரியங்கள் துக்கத்தை கர்த்தர் மாற்றி போட்டார். ஆமென். இன்னைக்கு ப்ராஃபட்டிக்கலா சொல்றோம், தைரியமா சொல்றோம், உங்க வாழ்க்கையில இருக்கிற எந்த ட்ரமாட்டிக் பாஸ்டா இருந்தாலும் அது மறக்கவே முடியாத சூழ்நிலைகளுக்குள்ள நீங்க கடந்து வந்தாலும், அந்த நபர்களையோ அந்த சூழ்நிலையோ நீங்க கடந்து வரும்பொழுது உங்க இருதயம் குத்தி அழுகிற சூழ்நிலைகள் நீங்க வந்தாலும், இன்றைக்கு கர்த்தரை நீங்கள் விடாமல் பற்றி கொள்வீர்கள். ஆனால் உங்களுடைய எல்லா பாஸ்டதையும் கர்த்தர் மாற்றிப்பட அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 2 குமாரர்கள் இருந்தாங்க பைபிள்ல. அதுல ஒருத்தர் என்ன ஓடி போயிட்டாரு அப்பாவை விட்டு. அவர் யாரு? இளையகுமாரன். இளையகுமாரன் தானே? கெட்ட குமாரன் யாரும் சொல்லல. யாரா சொன்னீங்களா கெட்ட குமாரன்ட்டு? அவன் கெட்ட குமாரன். ரட்சிக்கப்பட்டு 2023 வருஷம் ஆயிடுச்சு சார். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் ஆண்டவரே சொல்லிட்டாரு. அந்த இளையகுமாரன் அப்பா விட்டு தூரம் போயிட்டார்ல. தென் he decided to come back. அவன் வந்து அப்பாவும் பிள்ளையும் சந்திக்கும் பொழுது அப்பா ஏதாவது அவனுடைய பாஸ்ட் குறித்து கேட்டாரா? பைபிள்ல போட்டிருக்கா? டேய், என்னை விட்டுட்டு ஏன் போனேன்? என் சொத்தை நீ அழிச்சிட்டல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டல்ல, பண்ணிங்க கூட போய் உட்கார்ந்த ஏதாவது கேட்டாரா தகப்பன்? ஒரு நிமிஷம் தகப்பனுடைய இடத்துல உங்க அப்பாவையும் குமாரனுடைய இடத்துல உங்களையும் வச்சு எதையும் நான் சொல்லல, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணுங்க. குமாரத்திகளும் நீங்களும் உட்பட அப்படியே இந்த பொசிஷன்ல உங்களை வச்சு பாருங்களேன். நான் யோசிச்சு பார்க்கவே என்னால முடியல. நான் யோசிச்சுட்டு அப்புறம் தான் இப்போ சொல்றேன். நான் இப்போ ஏன்னா அந்த எக்ஸ்பிரஷன் என்னால் காமிக்க முடியாது. இப்போ முகத்தில் காமிச்சேன்னா கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க. ஆமா, சி நம்ம அப்பா வேற மாதிரி இருக்கலாம், பரம தகப்பன் அவர் வேற மாதிரி பார்க்கறாரு. ஆமென். நம்மள வேற மாதிரி he will never remind you of your past. அதுல ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னா, God has never exposed us. Yes. Even the best friend you had, உங்களை பற்றி தானே ஒரு பர்சனல் விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவர் நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணதே இல்லை. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு ஊழியக்காரர் வந்து எனக்காக ஜெபம் பண்ணுவார். ஒரு பயங்கரமான தீர்க்கதரிசி. அவர் எல்லாத்தையும் அப்படியே புட்டு வச்சிருவார். அப்போது ஒரு கிறிஸ்தவனா நல்ல ஒரு ஊழியக்கார குடும்பத்தில் ஒருத்தன் எப்படி வாழக்கூடாது அப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தவன் நான். அப்போ என்னுடைய ஜெபம்லாம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு தீர்க்கதரிசி வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார் எங்கள் வீட்டில். எல்லாத்தையும் அப்படியே சொல்லிடுவார். நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே அவர் என்ன வேணா சொல்லட்டேன், என்னை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது. என்னுடைய ஒரே ஜெபம் எதுவாக இருக்கும், என்னை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது. அவர் பாருங்க, அவர் தீர்க்கதரிசி ரொம்ப அழகா நார்த்தான் போல அழகா பேசுவார். மகனே, நீ வேறு அறுக்க வேண்டிய 2 காரியங்கள் உண்டு, அதை நீ வேறு அறுப்பாயானால் உன் வாழ்க்கை சிறக்கும். அழகா பேசுறார். எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும் என்னதுன்னு. ஆனா எங்க அப்பா அம்மாக்கு தெரியாது. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் என்னை எக்ஸ்போஸ் பண்ணாததுக்காக சோத்திரம் சொன்னேன். நான் என் வாழ்க்கை மாறினது. ஆமென் சொல்லுங்களேன். Our God is a beautiful God who will never expose us. இது எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த தகப்பன் அந்த குமாரனை பார்த்து செய்த முதல் காரியம் என்னங்க? குமாரனுக்கு கொடுத்தது, குமாரனுக்கு செய்த முதல் காரியம் என்னன்னு சொல்லுங்களேன். குமாரனுக்கு கொடுத்தது என்ன கொடுத்தாரு? என்ன செஞ்சார்? அப்பா என்ன செஞ்சாரு? மகன் கிஸ் கொடுத்தாரு. குட். கட்டி அணைச்சாரு, வஸ்திரம் கொடுத்தாரு, மோதிரம் கொடுத்தாரு, ஷூ கொடுத்தாரு, அந்த திரும்பவும் பிரியாணி அடிச்சு போட்டாரு. ஆமா, அதுவும் பீஃப் பிரியாணி அடிச்சு போட்டாரு, கொளுத்த கன்று அடிச்சு கொடுத்தாரு. இது எல்லாவற்றுக்கும் மேல ஒரு விஷயம் எனக்கு பிரதானமா இருந்துச்சுங்க. அவன் குமாரனை பார்த்து ஓடி போயிட்டு God the Father touched his son. The single touch made him forget his whole past. அந்த கிஸ் கொடுக்கணும்னா தூரத்துல நின்னு அப்படி குத்துற முடியுமா? முடியாது. கட்டி அணைக்கணும்னா அவன் தோல் அப்படியே பிடிக்கணும். அப்படியே பிடிக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் டச் இருந்தது பாத்தீங்களா? the touch made him to forget all the past. பண்ணிலாம் மறந்து போச்சு. Thank you Jesus. பண்ணிலாம் மறந்து போச்சு. Amen. எல்லா பன்றிகள் நாற்றம். இன்னைக்கு கூட இங்க பாருங்க, இன்னைக்கு கூட இத பாருங்க, பரிசுத்தாவின் அழகா சொல்ல பாருங்க. ஐயா வந்து பண்ணியை குறித்து பேசிட்டு இருந்தார். ஆமா, வானத்தை பார்க்கும் போது தான்ல. ஆமா, பாருங்க. இப்போ அந்த பழைய காரியங்கள், அந்த அழுக்கு, அதுதான் அதுக்கு அடையாளம். அந்த அழுக்கு
பன்றியை குறித்து நம்ம ரொம்ப பெருமையா பேசவே முடியாது. அழுக்கு, பழைய காரியங்கள், சோதனைகள், எல்லா போராட்டங்கள், இனி அது கிடையாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. That very touch will change everything. ஆமென். இன்னைக்கு பலத்தை பார்த்தால் அவர் பலத்தவர், அவர் பலத்தால் நிறைந்தவராய் இருக்கிற அவரை நீங்க விடாம பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, எந்த சூழ்நிலையில எப்படி பிடிச்சுக்கணும்? விடாம. சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க? ரொம்ப அழகா சொல்றீங்க, இன்னொரு தடவை சொல்லுங்களேன். விடாம பிடிச்சு கொள்வீர்களானால் he will completely erase your past. Yes. உங்களுடைய traumatic pastக்கு ஒரு முடிவை கொடுப்பார். ஆமென். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் is the God of the past, the God of the present and the God of the future. Amen. 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 இன்னைக்கு அந்த அப்பா கிட்ட இன்னைக்கு ஒரு நிமிஷம் அப்படியே கண்ண மூடி, ஏசப்பா, I don't want to remember my past. Yes Lord. அப்பா, உங்களை நான் விடாம பிடிச்சிக்கிறேன்ப்பா. Amen. அப்பா, எனக்கு கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணிடுங்க. I don't want. எப்படி ஜோசப் அப்படியே திரும்பி பார்த்தா அவனுடைய ட்ராமாட்டிக் லைஃபை, அவங்க அப்பாவை கட்டி பிடிச்ச அந்த நேரத்துல, விடாம கழுத்தை பிடிச்சிக்கிட்ட அந்த நேரத்துல எப்படி அவனுடைய பாஸ்ட் எல்லாம் மறைஞ்சு போச்சோ, அவனுடைய ட்ராமா எல்லாம் ஹீல் ஆச்சோ, அப்படி இந்த நாளில் இந்த நிமிஷத்துல அப்பா, லார்ட் ஹீல் மீ ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்ன ஹீல் பண்ணுங்க ஆண்டவரே. தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றினீர். தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றினீர். அணைத்து கொண்டீர் என்னை, முத்தம் செய்தீர். ரெட்டை களைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அணைத்து கொண்டீர் என்னை, முத்தம் செய்தீர். ரெட்டை களைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அப்பா, 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 மகள் நான், உன் மகள் நான். அப்பா, அப்பா, மகள் நான், உன் மகள் நான். உன் கண்ணில் மணிதானே அப்பா, நான் கண்ணில் மணிதானே அப்பா. உன் கண்ணின் மணிதானே அப்பா, நான் கண்ணின் மணிதானே அப்பா. Hallelujah. Hallelujah. அவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா he will let go of your past. Yes. Amen. இன்னொரு இன்ஸ்டன்ஸ் நம்ம பார்க்க போறோம். ரூத்தின் சரித்திர புஸ்தகம், the history of Ruth, chapter, thank you Jesus, Ruth chapter 1 and verse 14. ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். யார? ரூத் யார பற்றி கொண்டாங்க? அவங்களுடைய மாமியார். என்ன நல்ல மாமியார் மருமகள்ல. அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய கப்பு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். யாருக்கு கொடுக்கறதா எனக்கு இப்ப பெரிய சந்தேகம். மாமியாருக்கு கொடுக்கறதா இல்ல மருமகளுக்கு கொடுக்கறதா? ஆமா, இந்த காலத்துல உங்க வீட்டுல யாருக்கு கொடுக்கலான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சொல்ல வேண்டாம், உண்மை ரகசியம் வெளிப்பட்டுரும். உங்க மாமியாருக்கு கொடுக்கலாமா இல்ல மருமகளுக்கு கப்பு கொடுக்கலாமான்னா மாப்பிள்ளைங்களை கேட்டா தான் சொல்ல முடியும். சோத்திரம். அதை வெளியே சொல்ல வேண்டாம். கப்பு வாங்கி பத்திரமா வச்சிருங்க. வாய்ப்பு கிடைச்சா அப்புறம் கொடுத்துக்கலாம். சோத்திரம். ரூத் தன்னுடைய மாமியாரை விடாமல் பற்றி கொண்டாள் என்று வசனம் இருக்கிறது. ஓகே, இந்த சூழ்நிலையில இந்த 14th வசனத்துல என்ன சூழ்நிலை இருந்துச்சுன்னா, இப்போ ரூத்துக்கு என்னெல்லாம் இல்ல அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. ரூத்துக்கு எதெல்லாம் இப்போ இல்ல? இந்த வசனம் வாசிச்ச சூழ்நிலையில எதெல்லாம் இல்ல? ஹஸ்பண்ட் இல்ல. ஓகே. அப்புறம் சந்தோஷம் இல்ல. பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. ஹஸ்பண்ட் இல்ல. அப்புறம் என்ன இல்ல? ஹஸ்பண்டே இல்ல. அப்புறம் என்ன இல்ல? இல்லாம இருக்கும். பிள்ளை இல்ல.
ஹஸ்பண்ட் இல்ல, பிள்ளை இல்ல, அப்பா அம்மா இல்ல. தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? மோவாப் தேசத்துல இருக்காங்க. இந்த பிள்ளை அங்கேயும் விட்டுட்டு வந்துட்டா. அப்போ அப்பா அம்மாவும் இல்ல, ஹஸ்பண்டும் இல்ல, பிள்ளைங்களும் இல்ல, மாமனாரும் செத்து போயிட்டார், மாமனாரும் இல்ல. இன்னைக்கு ஒன்று சொல்லவா? ஒரு பெண்ணுக்கு எதிர்காலம் அப்படின்னா என்ன தெரியுமா? The future of every girl is her husband and children. Yes. Yes. இப்போ ஹஸ்பண்டும் இல்லை, சில்ட்ரனும் இல்லை, எதுவுமே இல்லைன்னா let me tell you, at that point of time ரூத்துக்கு எதிர்காலமே இல்லை. அவர்களுக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்கும், அவங்க ஃபியூச்சரை குறிச்சதான எந்த கிளாரிட்டியுமே இல்லை. அவர்களுக்கு எதிர்காலமே இல்லாத சூழ்நிலையில அவள் அவங்க மாமியாரை பற்றி கொண்டால்தான் வசனம் சொல்லுகிறது. ஆனால் ரகசியம் என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா பியூட்டிஃபுல்லான விஷயத்தை சொல்ற. அவள் பற்றி கொண்டது அவள் மாமியாரை அல்ல, அவள் பற்றி கொண்டது மாமியாரின் தெய்வத்தை. அவள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன் ஜனம் என் ஜனம், உன் தேவன் என் தேவன். She chose God. She chose the unchanging God. Amen. She chose the futuristic God. Amen. She chose the God who has the future. Amen. Amen. Hallelujah. இதுல அவ பற்றி கொண்டது அவ எல்லாமே போயிடுச்சு. அவ எல்லாமே போயிடுச்சுன்னு சொன்ன உடனே ஒருத்தி முடிவு எடுத்தா. She chose முத்தம் கொடுத்துட்டு போயிட்டா. ஓர்பால் முத்தம் கொடுத்து விட்டு போய்விட்டா. நீ எங்க சாப்பிடுறிய அங்க நான் சாப்பிடுவேன், நீ என்ன எங்க ஊருக்கு போறிய அங்க போவேன், நீ எந்த தெய்வத்தை நம்பி இருக்கிற அந்த தெய்வம் என்னுடைய தெய்வமாய் ஆயிற்று, அதனால நான் விடாமல் உன்னை பற்றி கொண்டேன். The situation is worse. ஏன்னா இருந்த ஊர்லயே எதுவும் இன்னைக்கு இல்லை, சொந்தங்கள் இல்லை, எல்லாம் இழந்து போனது. தெரியாத ஊருக்கு இப்பொழுது புறப்படுதலை ஆரம்பித்து விட்டாள் ரூத். She doesn't know what is going to happen in Jerusalem. அப்பத்தின் வீட்டுக்கு பெத்லகேமுக்கு புறப்பட்டு போகிறாங்க. அங்கே என்ன நடக்கும் என்பதை அவள் அறியாள். அவளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவள் தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், அவங்க மாமியாரை தெரியும். மாமியாருக்குள்ள இருந்த தெய்வத்தை அவள் அவங்க மாமியார்ல கண்டு கொண்டதுனால உன் தேவன் என் தேவன் என்றதை அவள் விடாமல், அவங்க மாமியாரை பிடிக்கல, அவங்க மாமியாருடைய கரத்தை பிடிக்கும் போது அவள் விடாமல் பற்றி கொண்டது அந்த மாமியாருக்குள்ள இருந்த தெய்வத்தை அவள் பற்றி கொண்டாள். ஆமென். இன்னைக்கு ரூத் மாத்திரம் இல்ல, we also have, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு uncertain future இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நாளைக்கு என்ன நடக்க போகுது, நான் என்ன படிக்க போறேன், நான் படிச்சு என்னவா ஆக போறேன், யாரை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஐயோ, அதுதான் பெரிய குழப்பமா இருக்குது, பெரிய குழப்பமா இருக்குது நிறைய பேருக்கு. இன்னைக்கு all of us have an uncertain future. Yes. ஆனா அந்த uncertain future-ஐ நம்ம கெட் ஓவர் பண்ணணும்னா ஆண்டவரை, அந்த ராக் இருக்கு பாத்தீங்களா, பலத்தை பார்த்தால் அவர் பலத்தவர், அவரை விடாமல் பற்றி கொள்வீர்கள். நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், ரூத்துக்கு ஃபியூச்சரே இல்லைன்னு நீங்க தானே சொன்னீங்க, ஃபியூச்சர் இல்லாமல போச்சு? She had one of the best futures in the whole world. Amen. இயேசு கிறிஸ்துவின் சரித்திர பலகையிலே அவளுடைய பெயர் எழுதப்பட்டது. ஆமென். அவள் ஒரு யூதன் அல்ல. ஆமென். ஆமா, அவ ஹல்லேலூயா ஆபிரகாமின் வம்சாவளியில பிறந்தவ இல்ல, ஆனால் அவள் இந்த சரித்திர புத்தகத்திலே பெயர் பெற்றாள். Amen. She was the one, she was a very very important person in the genealogy of Jesus Christ. ஈவன் இயேசு ஒருத்தரை சந்தித்தவர்களிடத்துல கூட அவங்க பேர் போடாத நபர்கள் எத்தனை பேர் உண்டு. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ. இயேசு அவளிடத்துல பேசியும் அவள் பேர் இடம் பெறவில்லை, ஆனா இவ பேர் இடம் பெற்றது. ஆமென். இன்னிப்ப சொல்லுங்களேன், she had the best futures in the whole world. ஆமென். ஏன் தெரியுமா? அந்த தெய்வத்தை விடாம பற்றி கொண்டதுனால. இன்றைக்கு உங்க ஃபியூச்சரை குறித்து நிறைய கேள்விகள் இருக்கிறதா? இன்னைக்கு உங்களோட ஃபியூச்சர் ரொம்ப அன்சர்டன், ஸ்பெஷலி யங் men and women, யங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், உங்களுடைய ஃபியூச்சரை குறித்ததான பெரிய கேள்விகளோடு இருக்கிறீங்களா? All you have to do is catch hold of the God of the future. Amen. உங்களுக்கு அவர்தான் கண்மலையானவர், உங்களுக்கு அவர்தான் கண்மலையானவர். Amen. Amen. F kuda. There used to be a very nice chorus, ரொம்ப old chorus. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know he holds my
are living just because He lives. Our life is worth living because He lives. நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ளவராய் இருப்பதனால வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென். சோ உங்களுடைய ட்ராமாட்டிக் பாஸ்ட் கெட் ஓவர் பண்ணனும்னா ஆண்டவரை விடாம பற்றி கொள்ளுங்க. ஆமென். உங்களுடைய அன்சர்டன் ஃபியூச்சரை பத்தி நீங்க கவலைப்படாம இருக்கணும்னா கர்த்தரை விடாம பற்றி கொள்ளுங்க. One last thing we would like to say. உன்னத பாடல்கள் Songs of Solomon. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு புக்குங்க அது. I enjoyed reading it. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குது இல்லை வாசிச்சிருக்கிறீங்க இந்த புஸ்தகத்தை? வேதத்தில் அநேக புஸ்தகங்கள் உண்டு, சங்கீத பாடல்களுடைய புஸ்தகங்கள் உண்டு, லெட்டர்ஸ் உண்டு, ஆகமங்கள் உண்டு. ஆனால் ஒரே ஒரு காதல் காவியம் இருக்கிறது. அந்த ஒரு காதல் காவியம் தான் இந்த உன்னத பாட்டு. வெரி ஸ்பெஷல் புக். இது சரியான ரகசியங்கள் இருக்குது இந்த புஸ்தகத்தில். சரி, we don't have time. இதை கட் ஷார்ட் பண்ணி இப்போ நாங்கள் பேசிடுறோம். எலாபரேட்டாக நீங்கள் ஈவினிங் கேட்க போறீங்க. உன்னத பாடல்கள் 3ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம். Songs of Solomon chapter 3 and verse 4. நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்துமநேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடும் மட்டும் விடாமல் பற்றிக்கொண்டேன். விடாமல் பற்றிக்கொண்டேன். இந்த ஆத்துமநேசரை குறித்து அவ சொல்றா. இந்த இது this has been said by சூலமித்தி அப்படின்னு சொல்ற ஒரு ஃபீமேல் கேரக்டர். அவ சொல்றா, என் ஆத்துமநேசரை நான் விடாமல் பற்றிக்கொண்டேன். ஆமென். இந்த சாங்ஸ் ஆஃப் சாலமனுடைய ஸ்டோரி உங்களுக்கு லாங் ஸ்டோரி ஷார்ட்டா சொல்லிடுறோம். இது ஒரு முக்கோண காதல் கதை. இட்ஸ் a triangular love story. சாங்ஸ் ஆஃப் சாலமனை யார் எழுதினது? எனி ஐடியா? யார் எழுதினது? கிங் சாலமன் எழுதினாரு. ஓகே, கிங் சாலமனுக்கு எத்தனை வைஃப்ஸ் இருந்தாங்க? கரெக்ட். 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும். சோ டோட்டலி இது சொல்லும் போதே நிறைய பேருக்கு ஒரு ஏக்கமா சொல்ற மாதிரி இருக்குது எனக்கு. ஏங்க இந்த ஒன்ன வச்சுக்கின்னு நம்ம படுற பாடு இருக்குது. He had 1000 wives with him. You know why? ஏன் சாலமன் ராஜாக்கு இத்தனை வைஃப் அப்படின்னா, பேசிக்லி இட் ஷோஸ் his authority as a king. அவர் ஆசைப்பட்டா அது கிடைச்சிரும். இப்படிதான் அவர் சூனேம் தேசத்துல அவர் சுற்றி திரியும் பொழுது அவருடைய பார்வை சூலமித்தி மேல பட்டுருச்சு. இட் வாஸ் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஸோ என்ன பண்ணிட்டாரு, இந்த காலத்துலலாம் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் பேசி முடிச்சு கல்யாணம் பண்றதெல்லாம் கிடையாது. என்ன ஒன்று பிடிச்சிருக்குது வாமானா she has to come with the king to the back to the palace. அவ்வளவுதான். அப்படிதான் என்ன பண்ணிட்டாரு, சாலமன் ராஜா சூலமித்திய அழகா தூக்கிட்டு அரண்மனைக்குள்ள வந்துட்டாரு. பட் சூலமித்தினுடைய இருதயத்துல she was already betrothed to the ஆத்துமநேசர். she was already engaged. இல்லைன்னா ஏற்கனவே நேசர் அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டர், நேசர் அப்படின்னு சொல்ற ஒரு ஷெப்பர்டோட அவளுக்கு நியமனம் நடந்திருக்கிறது. she is already நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அவளுடைய இருதயத்துல நேசரை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை. ஓகே, அவ சொல்றா, என் நேசரை நான் விடாமல் பற்றி கொண்டேன். யூ நோ வாட் ஹேப்பன்ட்? சாலமன் ராஜானுடைய ஒன்லி குறிக்கோள், எனக்கு அந்த பொண்ணு கிடைக்கணும்னா ஆத்தும நேசரையும் அந்த பொண்ணையும் பிரிக்கணும். எஸ், என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சாரு பிரிக்கணும்ட்டு. பிரிச்சாதான் அவர் கல்யாணம் பண்ணிக்க முடியும். பட் she stood firm till the end. விடவே இல்லை ஆத்துமநேசரை. ரொம்ப ட்ரை பண்ணிட்டு கட்சியில் விட்டுட்டு போயிட்டாரு. இன்னைக்கு நம்ம ஆத்துமநேசராக்கிய மணவாளனாக்கிய இயேசு கிறிஸ்துவையும் உங்களையும் எப்பொழுதும் பிரிப்பதற்கு ஒரு சக்தி வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அவனுடைய வேலையெல்லாம் நீங்க மணவாட்டியா அவருக்கு இருக்கக்கூடாது. நீங்க ஆண்டவருடைய மணவாட்டியா இருக்கக்கூடாது. This is the present problem all churches are facing. Yes. இந்த நேரத்துல அவருக்கு மனவாட்டி என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் பிரசன்ட் டேல நீங்க தப்பிக்கணும்னு சொன்னா, பிசாசின் எல்லா சூழ்ச்சிகளை முறியடித்து ஜெயித்து கிறிஸ்துவுக்காக ஒரு சாட்சி உள்ள ஜீவியை நீங்க வாழணும்னு சொன்னா, இன்னைக்கு நீங்க at this present day at this point of timeல நீங்க உங்க மனவாளனை
கொள்ளணும். ஆமென் சொல்லுங்களேன். அவரை பிடித்து கொள்ளணும், விடாம பற்றி கொள்ளணும். ஆமென் சொல்லுங்களேன். அவரை நீங்க விடாம பற்றி கொண்டீங்கன்னா அவர் உங்களுடைய பாஸ்ட மட்டும் இல்ல, உங்க ஃபியூச்சரை மட்டும் இல்ல, உங்களுடைய பிரசன்ட்டையும் பாதுகாக்க, விடுவிக்க, உயர்த்த, சாட்சியா வைக்க அவர் வல்லவரா இருக்கிறார். கரங்களை நல்லா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென். ஹalleluya. எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். ஆமென். எவ்ரி மோமெண்ட் சேட்டனுடைய பிளான் என்ன தெரியுமா? எவ்ரி மோமெண்ட் in the present he wants you to go away from God. ஆமென். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம எல்லாரையும் பிரிக்கணும்ங்கிறது தான் அவனுடைய ஒரே நோக்கமா இருக்கிறது. Every minute he is searching for some point where you will go away from God. இன்னைக்கு இந்த present day situations, இந்த present day challenges நம்ம மேற்கொள்ளணும்னா நம்ம ஆத்தும மனவாளனை விடாமல் பற்றிக்கொள்ளணும். It may be செய்த ஒரே ஒரு ரகசியமான வார்த்தை என்ன தெரியுமா? எப்பெல்லாம் நெருக்கம் வருதோ, எப்பெல்லாம் போராட்டம் வருதோ, எப்பெல்லாம் அவளை பிரிக்கணும்னு நினைச்சாங்களோ, அவ பாடின ஒரே ஒரு பாடல தெரியுமா? என்னுடையவர் நான் என்று, என்னுடையவர் நான் என்றென்றும் அவளுடையவர். ஹalleluya. அவ விடாம பற்றி கொண்டதுனால ஹalleluya அவள் எல்லா சூழ்ச்சியிலும் ஜெயித்து அவ வெளியே வந்தா. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அவர் God is the greatest rock. Yes. அவருக்குள்ள அவரை விடாம நம்ம பற்றி கொள்ளும் பொழுது நம்முடைய பாஸ்ட மறக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. நம்ம ஃபியூச்சரை செக்யூர் பண்ணி bless பண்றதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நான் செய்ய வேண்டியதெல்லாம் விடாமல் பற்றி கொள்ளணும். சொல்லிக்கொண்டே இருங்க, விடாமல் பற்றி கொள்ளணும். நான் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? விடாமல் பற்றி கொள்ளணும். இப்போ பிரசன்ட் டேல நடக்கிற எல்லா வஞ்சிக்கிற போராட்டங்கள்ல இருந்து நம்ம விடாம இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன? விடாமல் பற்றி கொள்ளணும். எனி சிச்சுவேஷன், எனி ப்ராப்ளம் நீங்க விடாம பற்றி கொண்டீங்கன்னா அவருடைய கரம் உன்னை தாங்கும். ஏன்னா அவருடைய கரம் பலத்த கரம், அவருடைய கரம் தப்புவிக்கிற கரம், அவருடைய கரம் பாதுகாக்கிற கரம், அவருடைய கரம் உன்னை தாங்கி சுமக்கிற கரம், அவருடைய கரம் உன்னை அணைத்து கொள்ளுகிற கரம். ஏனென்றால் அந்த கரம் உன்னை தாங்குவதற்காகவே காயங்களை சுமந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அந்த கரத்தின் நிழலிலே நீ வந்தடையவானால், அந்த கரத்தை நீ விடாமல் பற்றி கொள்வாயானால் அவர் கரம் உன்னை தப்புவித்து உன்னை ஆசீர்வதிக்கும். ஆமென் சொல்லுங்களேன்.